1971 இந்தியா பாகிஸ்தான் போர். அரசியல் துறையிலும் விளையாட்டுத் துறையிலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்கும் போர் உலகமே பதற்றத்துடன் பார்க்கும் ஒன்றாகவே இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையில் நடக்கும் நேரடி மோதல் உச்சமடைந்த ஆண்டாக 1971 ஆண்டு இருப்பதை வரலாற்று ரீதியாகவே பார்க்க வேண்டியுள்ளது. ஆம், 1971 ஆண்டு இதே நாளில்தான் செங்கிஸ்கான் நடவடிக்கை என்ற பெயரில் இந்தியா மீது பாகிஸ்தான் போர் தொடுத்ததை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் முழுமையான போர் வெடித்தது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் என்பது 1971 வங்காளதேச விடுதலை போர் காலத்தில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடைபெற நேரடி சண்டையை குறிக்கின்றன. 1971 ஆண்டு டிசம்பர் 3 11 இந்திய வான்படை முகாம்களின் மீது பாகிஸ்தான் வலிந்த தாக்குதலை மேற்கொண்டது. இது இந்திய கிழக்கு பாகிஸ்தான் விடுதலை போருக்குள் வரலாற்றை நுழைத்த நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. சுமார் 13 நாட்கள் நீடித்து வரலாற்றில் மிகவும் குறுகிய காலம் நடைபெற்ற போராக இந்த போர் பார்க்கப்படுகிறது. இந்தியாவிற்கு எதிராக ஐக்கிய அமெரிக்கா அல்லது சீனா நடவடிக்கைகளை மேற்கொண்டால் சோவியத் ஒன்றியம் பதில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என இந்தியாவிற்கு சோவியத் ஒன்றியம் உறுதியளித்தது. இந்த உறுதி 1971 ஆகஸ்ட் மாதம் கையொப்பமிடப்பட்ட இந்திய சோவியத் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பாகிஸ்தான் பக்கம் நின்றது. பாகிஸ்தானுக்கு அரசியல், பொருளாதார மற்றும் பொருளுதவி செய்தது. வங்காளதேச உள்நாட்டு போரில் தலையிட மறுத்தது. பாகிஸ்தான் மீது இந்தியா படையெடுத்தால் இந்திய துணைக்கண்டத்தில் சோவியத் ஆதிக்கம் அதிகமாகும் என அமெரிக்க அதிபர் நிக்சன் அச்சம் கொண்டார். உலக அரங்கில் ஐக்கிய அமெரிக்காவின் நிலை, அதோடு இப்பிராந்தியத்தில் அமெரிக்காவின் புதிய கூட்டாளியான சீனாவின் நிலையையும் அது பாதிக்கும் என அவர் கருதினார். பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவிகளை அளிக்க ஈரானை நிக்சன் ஊக்குவித்தார். கிழக்கு பாகிஸ்தானில் அந்நாட்டு ராணுவம் இனப்படுகொலையில் ஈடுபடுவதை பற்றி அமெரிக்க அதிகாரிகள் அளித்த தகவல்களையும் நிக்சன் பொருட்படுத்தவில்லை. இந்தியா படைகளை பின்வாங்க வேண்டுமென நிக்சன் மற்றும் கிசிங்கர் சோவியத்துகளிடம் அதிக அழுத்தத்தை கொடுத்தனர். இந்திய பெருங்கடலில் ஐக்கிய அமெரிக்காவின் கப்பல் குழுவால் ஏற்படுத்தப்பட்ட அச்சுறுத்தலை நீக்குவதற்காக சோவியத் ஒன்றியம் ஒரு அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலையும் கொண்டு வந்தது. இதனால் 1971 ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போர் வரலாற்று ரீதியாகவே முக்கியமான அரசியல் நகர்வாகவே உலகம் பார்க்கிறது.